ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வச்சு சேப்பங்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, சேப்பங்கிழங்கை வந்து ஒரு 3 டைம்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிருக்கேங்க. ஏன்னா அதில் வந்து மண் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் 3 or 4 டைம்ஸ் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வந்து விட்டு வேக வைக்கலாங்க. இப்போ நான் காமிக்கிறது அதுதாங்க. குக்கரில் போட்டிருக்கேங்க. இதில் 3 விசில் விட்ட பிறகு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு சேப்பங்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சிங்க. நம்ம 3 விசில் விட்ட பிறகு பார்த்தோம்னா நல்லா வந்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. நல்லா அமுங்க வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா, இதோட தோலை வந்து உரிச்சிடலாங்க. இந்த சேப்பங்கிழங்கு வந்து புது கிழங்காக இருந்ததுன்னா வந்து ரொம்ப வந்து அரிக்குங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கினோடனே வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதை வந்து என்ன செய்கிறீங்கன்னா, வாங்கி ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து அப்படியே வந்து எப்பயுமே இது வந்து வாங்கின உடனே செய்யாமல் ஒரு வாரம் இல்லைனா 2 வாரம் கழித்து செஞ்சிங்கன்னா அதோட அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குங்க. இல்லைன்னா நீங்கள் சாப்பிடும் போது வந்து என்னென்னா நாக்கில் வந்து அரிக்குங்க. சேப்பங்கிழங்கு அப்படி தான் இருக்கும். கருணக்கிழங்கு அதே மாதிரி தான். நீங்கள் வாங்கி வந்து உடனே வந்து செய்யக்கூடாதுங்க. ஸோ இதில் வந்து அரிப்பு வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, புளித்தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. சப்போஸ் லெமன் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து புளித்தண்ணி தாங்க இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எடுத்து அதை வந்து தண்ணியில் நனைய வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நமக்கு சேப்பங்கிழங்கு வந்து சூடாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து அது மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் வந்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி புளியை வந்து நனைய வைங்க. ஏன்னா வந்து என்னென்னா, நமக்கு கெட்டியாக இருந்தால் தான் வந்து மசால் வந்து நல்லா வந்து கிழங்கோட பைண்ட் ஆகும். அதனால் நான் வந்து என்னென்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா புளியை வந்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ வந்து புளி கரைசல் வந்து நல்லா கெட்டியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நமக்கு வந்து இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணுங்க. அதே ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளேயும் வந்து நமக்கு கிழங்கு வந்து ஆறிடுங்க. இப்போ நம்ம சேப்பங்கிழங்கை வந்து தோல் உரித்து வச்சுருக்கேங்க. அதுதான் நீங்கள் நம்ம பார்க்குறது. இப்போ அதை வந்து என்ன பண்ணலான்னா, ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து நீல வாக்கில் வேணும்னா நீல வாக்கில் கட் பண்ணுங்கள். இல்லைனா கிராஸாக கட் பண்ணணுன்னா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து என்னென்னா குறுக்கு வாக்கில் வந்து கட் பண்ணுறேங்க. ஸோ எல்லா கிழங்குமே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா கிழங்கையுமே வந்து கட் பண்ணி வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மசாலா பரட்டலாங்க. அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா புளி நனைய போட்டுருந்தது காமிச்சிருந்தேன் இல்லைங்க. அதில் நல்லா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பெரிய ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுட்ரு வந்து 1/2 ஸ்பூன் போடுறேங்க. அப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேங்க. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மணிக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து காரமாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறேங்க. உங்களுக்கு தகுந்த மணிக்கு நீங்கள் காரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து என்ன செய்யலாம்னா, இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாங்க. உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து பைண்ட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிழங்கை போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு வந்து பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நம்ம தோசைக்கல்ல தாங்க போட்டு இது பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து சேப்பங்கிழங்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று வந்து இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தாங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன செய்யலாம், கிழங்கோட மசாலா வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வந்து நம்ம மசாலா வந்து நல்லா பரட்டி விட்டாச்சுங்க. இதை பரட்டி விட்டுட்டு என்ன பண்ணலான்னா, இதை வந்து 1/2 அன் ஹவர் இல்லைனா 1/2 அன் ஹவர் வந்து என்ன செஞ்சிடலான்னா அப்படியே ஊற வச்சிடலாங்க. எதுவுமே வந்து இந்த மசாலா பரட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம செய்யும் போது மசாலா வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே மசாலா வந்து நமக்கு நல்லா வந்து பைண்ட் ஆகி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறதுங்க. 1/2 அன் ஹவர் ஊறட்டுங்க. ஊறினோடனே நம்ம பொரிக்கலாங்க. இப்போ நமக்கு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் நல்லா கிழங்கோட பைண்ட் ஆகி சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதை வந்து தோசைக்கல்லை போட்டு பொரிச்சு எடுக்கலாம் வாங்க. கல் வந்து காயட்டுங்க. தோசைக்கல் காஞ்சோடனே நம்ம வந்து கிழங்கு வந்து போடலாங்க. காஞ்சோடனே வந்து என்னென்னா லைட்டாக அடியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி போடுங்க. இப்போ எது வந்து நீங்கள் தோசைக்கல்ல இது பண்ணுறானோ கல் வந்து காஞ்சோடனே போட்டிங்கன்னா அடியில் வந்து ஒட்டாமல் வருங்க. இல்லைனா இப்போ நீங்கள் காயறதுக்கு முன்னாடி கிழங்கு போட்டிங்கன்னா வந்து அடியில் வந்து ஒட்டி வரும். ஸோ வந்து என்னென்னா அந்த மசாலாலாம் வந்து தோசைக்கல்லே ஒட்டிடும். ஸோ நீங்கள் வந்து நல்லா கல் காஞ்சோடனே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து இதை போடுங்க. கிழங்கு போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கும் நமக்கு சூப்பராக வரும். கல் காஞ்சிருச்சிங்க. நம்ம இப்போ வந்து கிழங்கு வந்து போட்டுடலாம். ஸோ கிழங்கு வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டாச்சுங்க. கிழங்கு வந்து வேகையும் திருப்பி விடலாங்க. கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்தீங்கன்னா அது வெந்துடும். வெந்த பிறகு திருப்பி போடுங்க.
எண்ணெய் வந்து நம்ம சுற்றி ஊற்றலாங்க. கிழங்கு போட்டோன்னே என்ன பண்ணோன்னா சுற்றி எண்ணெய் ஊற்றணும். இது எண்ணெய் ஊற்றி இது பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து மொறுன்னு வருங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம பொரிக்கிறத விட இந்த மாதிரி தோசைகளில் போட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரு சைடு வெந்துச்சுங்க, நம்ம திருப்பி போட்டாச்சுங்க. இன்னொரு சைடு வேகட்டுங்க. நல்லா வந்து வெந்து நல்லா சவக்கட்டுங்க. சவக்கையும் நம்ம எடுக்கலாம். இது வந்து பொரிக்கும் போது வந்து என்னென்னா ரொம்ப ஸ்பீடாகவும் ஃப்ளேம் வைக்காதீங்க. ரொம்ப வந்து சிம்லே வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா மொறுன்னு வருங்க. நமக்கு நல்லா வெந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து வேறு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச்.